இனிய வணக்கம். இன்றைய குறளாக மானம் என்ற அதிகாரத்திலே 7வது குறள் 967. ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று. அது முன்னாடி நம்ம வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, அந்த குறளுக்கும் இந்த குறளுக்கும் ஒரு வித்தியாசத்தை பாருங்கள். அதாவது புகழின்றால் அப்படின்ற ஒரு நிலை. இங்கே மானம், அதாவது ஒட்டார்பின், ஒட்டார் என்றால் பகைவர், ஒட்டார்பின் சென்று ஒருவன் வாழ்தலில், அந்த பகைவனுக்கு பணிந்து அஞ்சி அல்லது அவன் சொல் கேட்டு வாழ வேண்டும் என்ற ஒரே ஒரு ஒற்றை குறிக்கோளுக்காக அவன் பின்னே சென்று கைகட்டி அஞ்சி வாழ்வதை விட ஒட்டார்பின் சென்று ஒருவன் வாழ்தலின், அடுத்த அடி போட்டார், அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று. அதை விட அவன் உயிர் இழந்தான் என்பதே சிறந்தது என்று ரொம்ப அதாவது ஏன் மானத்தோடு வாழணும் அப்படின்றதுக்கான அடிப்படையை இங்கே வள்ளுவர் சொல்கிறார். இன்றைக்கி வாழ்வது என்பது எப்படி, தன்மானத்துடன் தன் மதிப்புடன் ஒருவன் வாழ்வது தான் வாழ்வது, இல்லையா? இல்லை விட அவன் செத்து அழிந்தான் என்பது செறிவானது என்பதே வள்ளுவர் உறுதியாக இங்கே இருக்கிறது. ஏன் இதை சொல்கிறார் அப்படின்னா, ஒட்டார் என்றால் நம்மை பகைத்தவர், ஒரு பகைவர் என்பது அடிப்படை, இல்லையா? அதோடு நம்ம மனதோடு ஒட்டாதவர் என்ற பொருளும் அங்கே இருக்கிறது. ஒட்டியவர் என்றால் நம் மனமுடன் பொருந்தியவர், மனமுடன் பொருந்தியவர் நம்மை புரிந்து கொண்டவர். ஒட்டார் என்றால் அவர்கள் வெளியிலே பழகுகிறார்கள், அவ்வளவுதான். அந்த நேரத்திற்கு அவர்களுக்கு தேவை, பழகுகிறார்கள். ஆனால் உள்ளோடு அவர்கள் ஒட்ட மாட்டார்கள். அப்போ என்னாகும், அப்படிப்பட்டவர் அப்படியும் எடுத்துக்கலாம், இல்லையா? அப்படிப்பட்டவருடன் நம்ம பொருந்தி வாழ்வது, மனத்துக்கு பொருந்தாதவருடன் ஏதோ காலத்தின் கட்டாயத்துக்காக வாழ்வதை விட, அதை விட நாம் அவரை சார்ந்து வாழ்ந்து உயிர் பிழைப்பதை விட கெட்டான், அழிந்தான், ஒடிந்தான், செத்தான் என்று கூறுவதே சிறப்பு. நன்று என்று முடிக்கிறார். நன்று என்றால் நன்மை என்று பொருள். அப்போது இந்த மானம் என்பது இதில்தான் அங்கே இருக்கிறது. தன் நிலையழிந்து போய் சென்று கைகட்டி கெஞ்சி அஞ்சி பொருந்தாதவருடன் நீ பொருத்தி கொண்டு வாழ்வதை விட நீ இந்த உலகத்திற்கு பொருந்தாதவன், நீ அழிவது ஒழிவதே சிறப்பு என்ற, அதுவே நன்மை என்று முடிக்கிறார் என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.